Wear your masks, take your vaccines, stay home, stay safe. ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மி ரிட்டர்ன்ஸ். போன மேட்ச் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் மேட்ச் பயங்கரமா போச்சு. பிரவீன் கூட சொன்ன மேட்ச் அப்பெல்லாம் கூட சில சமயம் நடந்துருது. என்ன பிரவீன், கரெக்டா நடந்துச்சு. அபி சொன்னதும் பல விஷயங்கள் நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற நிலவரத்தை பத்தி பேசலாம். கொஞ்சம் கோவிடோட செகண்ட் வேவ் பயங்கர ஹையா ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய பரிதாபமான வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் நானும் ஒரு 4-5 நாளா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி சொல்றதுக்கும். நானும் நிறைய வெளியில போட்டேன் ட்வீட்ஸ் கூட, இந்த மாதிரி சேஃப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேஃப் ஆயிருங்க அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் வேலை செய்றீங்களே, நாங்களாம் வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கறவங்க ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். கண்டிப்பா வேலை செய்யுங்க. நான் சொல்றது வந்து நீங்க வேலை செய்யக்கூடாது, உங்க வீட்டுக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் சென்சிபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க டீம் பஸ்ஸே கூட வெளில போகும்போது நிறைய பேர் மாஸ்க் கீழே வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த வேவ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப இன்ஃபெக்ஷியஸா இருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின், டபுள் மியூட்டட்ங்கிற ஸ்ட்ரெயின். அதே மாதிரி மார்டாலிட்டி ரேட்ஸ் கம்மியா இருந்தா கூட இதுல நிறைய இன்ஃபெக்ஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டபுள் மாஸ்கிங் அப்படிங்கறத நிறைய டாக்டர்ஸ் பேசுறாங்க. டபுள் மாஸ்கிங் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் இந்த துணி மாஸ்க் போடுறீங்க. அந்த துணி மாஸ்க் வந்து லிட்டரலா எப்படின்னா நம்ம டிஷர்ட் எடுத்து இப்படி மாட்டிக்கிற மாதிரி. தயவுசெய்து அப்படி மாட்டிக்காதீங்க. துணி மாஸ்க்கு பதிலாக நல்ல N95 மாஸ்கோ இல்லை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. தயவுசெய்து ரீச் அவுட் பண்ணுங்க. நான் கூட N95 மாஸ்க்குக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் யாருக்கு இருக்கு என்ன இருக்குன்னு வெளில ட்வீட் போடுறேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. டபுள் மாஸ்கிங் போட்டுக்கோங்க. அந்த N95 மாஸ்கை போட்டுட்டு அதுக்கு மேல வேணா துணி மாஸ்க் போடுங்க. கண்டிப்பா பிரீத் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். பட் என்ன பண்றது, நம்ம இருக்கிற இன்னியோட உலக சூழ்நிலை இதுதான். ஸோ தயவுசெய்து அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. சேஃபா இருங்க. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கூட நிறுத்தல. ஏன் நிறுத்தல? பப்ளிக்ல நிறைய விஷயம்னா எக்கானமி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏறினா கூட நிறைய கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏறாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்துக்கோங்க. ஏர்லியரா போங்க பஸ் ஸ்டாப்புக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ஸ்ப்ரெட் பண்ணி நில்லுங்க. நிறைய சோஷியல் டிஸ்டன்சிங் டைம் கொடுத்துக்கோங்க. கன்ஜெஷன் இருந்தா கண்டிப்பா ஏர்போன் ஆகும் இந்த வைரஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கு கோவிட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லார் வீட்லயுமே கேஸ்கெட் இருக்கு. எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு பைக் இருக்கு, ஒரு சைக்கிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவிட் இருக்கு. இன்னைக்கு என் டோர் ஸ்டெப்ல இருக்கு, நாளைக்கு உங்க டோர் ஸ்டெப்ல இருக்கும். ஸோ தயவுசெய்து கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் வருதுங்க. இதை வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. குழந்தைங்களுக்கு வருது, எல்டர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க போன தடவை. மிட் ஏஜ் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலிஸ்ல எல்லாம் தாக்கம் இருந்திருக்கு. அவங்க உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கு. குழந்தைங்க சூப்பர் ஸ்ப்ரெடரா இருந்திருக்காங்க. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அதை நல்லா ஹேண்டில் பண்ணுது. பட் அவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் வேவ். இதுக்கு அடுத்ததும் திருப்பி ஒரு வேவ் வரும். அந்த வேவ்ல குழந்தைங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி குழந்தைங்கலாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்க்க முடியுமா நம்மளால? கொஞ்சம் தயவுசெய்து ரெஸ்பான்சிபிளா இருக்கலாங்க. அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு டாக்டரும் கிடையாது. இதுல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன ஃபீல் பண்றேன்னு அதை சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சு விட்டுருங்க. ரைட், இன்னியோட எபிசோடுக்குள்ள போயிடலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கேம். அது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கேம் வந்து இந்த கோவிட் வேவ்னால வந்து ஒரு உற்சாகமா சொல்ல முடியல. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கேம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் மம்மி ரிட்டர்ன்ஸ்ல. வலிமை அப்டேட். எனக்கு வலிமை அப்டேட்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையா? நான் வேணா கேட்டு சொல்றேன். வலிமை அப்டேட் அந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வலிமை அப்டேட் கொடுத்துடலாம். அபி கோவிட பத்தி நிறைய வலிமை அப்டேட் கொடுத்தேன். பட் 2 டீம் இன்ஃபார்ம் டீம்ஸ். நான் ஆக்சுவலி உன்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, மாலவன் ரங்கராஜன் இருக்காங்க ஆர்சிபில. முந்தானத்து கூட ஒரு ஆர்டிகல் படிச்சேன், பியூட்டிஃபுல் ஆர்டிகல் ஆன் ஹவு பேக் அண்ட் ஸ்கவுட்டிங் இஸ் ஹெல்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆர்சிபி என்ன மாதிரி ஃபார்மோட வந்திருக்காங்க? ஃபார்ம்னு சொல்றது தப்பு. ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஏண்டா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஒண்டர் பண்றாங்க. இஷ்டத்துக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் டு பீட் ஆஃப் தி ஐபிஎல்னு சொல்லலாமா? ஆர்சிபி ஐ திங்க் சென்னையில வந்து நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணாங்க. சென்னையில வந்து அவங்க ரெக்கார்ட் வந்து சரியா இருந்தது கிடையாது, சென்னை கண்டிஷன்ஸ்ல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆப்வியஸ்லி மாலவனோட நல்ல ஃப்ரெண்டு நிறைய வந்து பேக் அண்ட் ஸ்கவுட்டிங் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்தது. பட் அவங்க தேர் ஆர் டீம் ஆஃப் 3. அவரோட சேர்ந்து 2 ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கு, எம்ஆர் ஸ்ரீனிவாஸ், சௌரப் பாண்டேகர். அவங்க வந்து அன்சங் ஹீரோஸா இருந்திருக்காங்க. எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜியை காப்பி அடிக்கணும் அப்படின்னு நம்மளே நிறைய வாட்டி இந்த ஷோலயே பேசியிருக்கோம். ஸோ அந்த மும்பை இந்தியன் ஸ்ட்ராட்டஜி, எந்த கிரவுண்டு டொமஸ்டிக் மேட்ச் எந்த கிரவுண்ட்ல வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க, அம்பையர் கூட வர மாட்டாங்க. ஆனா சம்டைம்ஸ் ஜான் ரைட் உட்காந்துருப்பாரு, இல்லைன்னா கிரண் மோரே உட்காந்துருப்பாரு, யாராவது ஒரு மும்பை இந்தியன் ஸ்கவுட் உட்காந்துருப்பாங்க. அதை ஆல்மோஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண பார்த்தாங்க. ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் ஆர்சிபியோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஜெயிச்சது அதெல்லாம் கிடையாது. ஆஸ் அ டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா, அவங்க எல்லா பிளேயர்ஸும் 20 lakhs எடுத்திருக்காங்க ஆர் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. எந்த பிளேயருக்குமே அன்கேப் பிளேயர் யாருக்குமே வந்து அவங்க ஜாஸ்தி கொடுத்து வாங்கல. எல்லாமே அன்கேப்ட் இந்தியன்ஸ் அட் பேஸ் பிரைஸ். ஸோ அதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும்.
இல்ல அன்கேப்ட் இண்டியன்ஸ் அட் பேஸ் பிரைஸ் எடுத்து நீங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் 2 பிளேயருக்கு ஆர்சிபி தான் போனாங்க. அவங்கள போய் வேற இடத்துல தள்ளி விட்டாங்க. ஷாருக் கான் ஒண்ணு, வருண் சக்கரவர்த்தி ஒண்ணு, 2 பேருக்கு அவங்க தான் கூட பிட் பண்ணாங்க. மேபி தெரியுமோ அவங்களுக்கு கேகேஆர் தான் போவாங்க, தள்ளி விட்டலாண்டா தள்ள கட்டலாண்டா தலப்பா அப்படின்னு சொல்லி கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா அப்படி நான் ஃபைன் பண்ணது என்னன்னா நிறைய டீம்ஸ்ல சில பிளேயர்ஸ் வந்து எடுபட மாட்டாங்க. ஓகே, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து மேட்ச் வின்னர்ஸா இருப்பாங்க. பட் அவங்க அந்த இமீடியட் பர்ஃபார்மன்ஸ், இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உடனே அவங்களை தள்ளி விட்டுருவாங்க அந்த பிரான்ச்சைசி. ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு இம்பெட்டஸ் கொடுத்துருச்சு. மேக்ஸ்வெல்ல வந்து 3 வருஷமா அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. மேக்ஸ்வெல் டீம் விட்டு போய் கடைசியா வந்து ஆர்சிபில வந்து தஞ்சம் அடைந்தேனடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து அடைஞ்சிருக்காரு. அதாவது ஃபீல் சோ கம்ஃபர்டபுள் அட் ஹோம். சொல்லி ஆகணும், அவருக்கு வந்து அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சஞ்சய் பங்கரும் மேக்ஸ்வெல்லும் ஒன்னா இணைஞ்ச போது தான் கிங்ஸ் 11லயே அவர் அந்த ஒரு ஸ்டார்ட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒருவேளை மேக்ஸ்வெல்ல மேனேஜ் பண்றதுக்கே சஞ்சய் பாங்கரை எடுத்துன்னு வந்தாங்களான்னு கூட தெரியல எனக்கு. பட் அப்படி எடுத்துன்னு வந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஹை இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு கிளியரா தெரியுது. எனக்கு என்ன மேக்ஸ்வெல்ஸ் இயர்னு தோணுது. அண்ட் ஆர்சிபி ஆர் லுக்கிங் லைக் டீம் டு பீட்னு தோணுது. என்ன எதனால நான் மேக்ஸ்வெல்லை பத்தி கொண்டு வந்தேன் இந்த இடத்துல இம்பார்ட்டண்டா அப்படின்னா, அவர் அதாவது ஒரு பிளேயரை ஒரு பிரான்ச்சைஸ்ல எடுக்கும் போது அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேஷனல் டு அந்த பிளேயரை எப்படி யூஸ் பண்றாங்க, எங்க யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறாங்கிறது ரொம்ப குரூஷியல். ஒரு மேக்ஸ்வெல்லை எடுத்துட்டு நீ தாண்டா ஆடி கொடுக்கணும் அப்படின்னா போனி ஆகாது. ஒரு மேக்ஸ்வெல் எடுத்து நீ எப்படி வேணா ஆடி, எக்கெடு கேட்டு வேணாலும் கெட்டுப்போ அப்படின்னா அவர் எப்படி ஆடுவாருங்கிறது இது ஒரு இம்பாக்ட். ஏன்னா யாரை எப்படி யூஸ் பண்ணினோமோ அப்படி ரிசல்ட் கிடைக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐபிஎல்ல ஒரு பிளேயர் எடுக்கும் போது அவன் ஒரு மனுஷன், அவனை ஒரு கமாடிட்டியா பார்க்க கூடாது. அவனை ஒரு மனுஷனா பார்த்து அவனை கரெக்டா யூஸ் பண்ணினா அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஃபைட் இருக்குன்னு பார்த்து அந்தந்த ரோலுக்கு அந்தந்த ஆளை ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த மனுஷன் கிட்ட இருந்து பெஸ்டான விஷயத்தை எடுக்க முடியும் நான் நம்புறேன். இது வலிமை அப்டேட்ல ஆர்சிபி பத்தி. சிஎஸ்கே பிரவீன் டீம் கமிங் இன் வித் ஃபார்ம். அதாவது எப்படின்னா சிஎஸ்கே வந்து போன தடவை லாஸ்ட்ல பினிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம குரூப்ல சிஎஸ்கே டாப் 4 பினிஷ் பண்ணதான் போறாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. 4ல 3 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி 4ல 4 ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கேவும் பின்னிருக்காங்க போன மேட்ச். ரித்துராஜ் ஜெய்க்வாட் மாதிரி பேட்டிங் ஆடிருக்காங்க, அவங்களோட ஃபேவரட் கேண்டிடேட். அவங்களோட ஃபார்ம் ரன்னிங் இன் டு திஸ் கேம். ஒரு சவுத் இந்தியன் டார்பி அப்படின்னு சொல்றதோட ஒரு பாகுபலி கிளாஷ் பிட்வீன் ராணா டகுபட்டி அண்ட் பிரபாஸ்ன்னு சொல்லலாம் பிரவீன். இதை ஆமா, ஆல்மோஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் இது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக. சோ யாருக்கு தண்ணி காட்ட போறாங்கன்றதுதான் முக்கியம் அதுல. சோ இந்த ரெண்டுத்துல பிரச்சனை அதுதான். பட் ஆனா போன மேட்ச் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஏன் கஷ்டமாக்குனாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சிஎஸ்கேக்கு. பட் ஆனா அப்பதான் இது ஐபிஎல், சும்மா ஒன் சைடடாவே போயிருந்தா சோ நமக்கும் அந்த மேட்ச் கொடுக்கணும். பிளஸ் 15-20 ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணி அட்வர்டைசர்ஸ்லாம் என்ன பண்றது, அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சோ எல்லாத்துக்கும் காரணமும் சேர்த்து வச்சுதான் சிஎஸ்கே வந்து ஈஸியா போனாலும் நாங்க கஷ்டப்படுத்துவோம், ஆனா கடைசியில ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க கடைசியா. இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி கேமோட வலிமை அப்டேட் என்ன, வலிமை அப்டேட் அதை பத்தி என்னன்னு பார்த்தாச்சு. பட் அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. 2 ஃபேன் வந்திருக்காங்க. இந்த ஃபேன் பேட்டில் வந்ததுக்கு அப்புறம் நானே இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். என் இனிய ஃபேன்ஸ் 2 ஃபேன் வந்திருக்காங்க என் இனிய ஃபேன் செக்ஷன்ல. ஜிகே ஆஸ் யூஷுவல் வந்திருக்காரு. அப்புறம் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் 6 படையப்பனும் வந்திருக்காரு. 6 படையப்ப எதுக்கு வந்திருக்காரு தெரியல. சரி, அவர் மியூட்ல இருக்காரு. நம்ம ஜிகே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிகே, இன்னைக்கு உங்களுக்கு காம்படிஷன் வந்திருக்கும். என்னங்க அநியாயமா இருக்கு, அவர் வந்தோட மியூட்ல போட்டு விட்டீங்க. ஒரு படையப்ப மூச்சு நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி மியூட்லயே போடுவீங்க. பேச்சே நின்னு போச்சு. லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா பேசணும். சின்ன பசங்க எல்லாம் பேச விட்டுட்டு அப்புறம் பெரியவங்க பேசணும். அதுக்காக நீங்க முதல்ல பேசுங்க. சோ கேகேஆரோட வின்னு பிரவீன் சொல்லிட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்து ஜெயிச்சோன்னு. பட் அப்பதான் விண்டேஜ் சிஎஸ்கே இஸ் பேக். முதல் 2 மேட்ச்லாம் என்னப்பா ரொம்ப சீக்கிரம் ஜெயிச்சிட்டு இருந்தோம், சிஎஸ்கே மாதிரியே இல்லாத மாதிரி இருந்தது. பட் அவர் ஷாருக் கான் டீம் வந்து ஷாருக் கான் லுங்கி டான்ஸ் தான் ஆடி இருக்காரு. நம்ம லுங்கியே ஆட வச்சிருக்கோம் போன மேட்ச். ஆனா பாவங்க, உண்மையிலேயே நம்ம மௌனராகம் கார்த்திக் வந்து நல்ல ஒரு கோவத்தோட அக்னி நட்சத்திரம் கார்த்திக் மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் கடைசியில பாவம் கொஞ்சம் கௌதம் கார்த்திக் மாதிரி ஜப்புன்னு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. கௌதம் கார்த்திக் இருக்காரு ஆர்சிபி அன்னைக்கு ஓபனிங்ல அடிச்சாரு 100. பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட். எங்க யோசிச்சேன், டானி மாரிசன் பார்த்ததுல போல இருக்கு கடல் படத்தை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து 12 வருஷமா வந்து அவங்களே தான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் ஏதோ லைட்டா மத்த டீம் எல்லாம் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
போன வருஷம் வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ரிதம் படத்துல வந்து அர்ஜுனோட அம்மா கேரக்டர் சொல்லும், நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆர்சிபி பாவம் நல்ல டீமா தான் இருந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லது ஃபைனலா இப்ப 2021 நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சீசன் 2021 ஆர்சிபி ஆர் ஆன் சாங், அதுல வந்து டவுட்டே இல்ல. ஆனா அந்த பாட்டை நிப்பாட்ட போறது வந்து சிஎஸ்கே தான். அதுவும் ஒரே அடி நின்னு கோரி வர்ணம் அப்படின்னு ஒரே போட போறோம், போட்டு படார் நிறுத்திட வேண்டியதுதான். நீ கொத்தி விட்ட இடத்துல 2 சிமெண்ட் போட்டு அடக்கி. அண்ட் வந்து இன்னொன்னு மேக்ஸ்வெல்லாம் வந்திருக்காருன்னு பேசிட்டு இருந்தோம். பட் வந்து பெங்களூர் விட்டு வெளியே வந்த எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொயின் அலி, கேஎல் ராகுல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அந்த மாதிரி பெங்களூர் விட்டு வெளியே வந்தாதான் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தூக்கும். பிரசன்னா அது ஒரு ஆர்சிபி வந்து இப்பதான் மும்பை வந்திருக்காங்க. அவங்க ஆர்ஆரோட ஜெயிச்சதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆர்ஆர்லாம் வந்து இந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே வரக்கூடாது. இப்ப நமக்கு வந்து வாங்கடை வந்து மாடு பழகின மாடு மாதிரி அங்கேயே இருந்திருக்கும் வேற ஃபுல்லா. அண்ட் மும்பைல ஏகப்பட்ட டியூ வேற. எந்த அளவுக்கு டியூனா ஒரு பிளேயரும் அரட்டை அரங்க விசு மாதிரி ஒரு டவலோடய சுத்திக்கிட்டு இருக்காங்க. தேய்ச்சு தேய்ச்சு யோ. சோ மும்பைல ஏகப்பட்ட டியூ, ஆர்சிபிக்கு ஒரு லாஸ்ட் டியூ. சோ இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் சிஎஸ்கே அடி பின்ன போறாங்க. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் சிஎஸ்கே அடி பின்ன போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டியூவை பத்தி கவலை கிடையாது. அரட்டை அரங்கம் எப்ப நடந்ததுன்னு தெரியாது, சண்டேயா சாட்டர்டேயான்னு தெரியாது, சினிமா தெரியாது. ஆனா ரஜினிகாந்த் பெங்களூர்ல இருந்து வந்தாருன்னு மட்டும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. ஹெட்போன்ஸ் வர மாட்டிருக்காரு. சொல்லுங்கப்பா நீங்க, சிஎஸ்கே ஒரு ஆர்சிபி ஒரு டியூ, ஒரு லாஸ்ட் டியூ ಸಿಎಸ್ಕೆ தான் கொடுக்க போறாங்க ಡ್ಯೂவோட அப்படின்னு இருக்காரு. ಏನಯ್ಯ ಡ್ಯೂ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಫಸ್ಟ್ ನಾವು ಲಾಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಹೋಗ್ತಾ ಇದೀಯಪ್ಪ. ಲಾಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ನಮ್ಮ ಆಪೋನೆಂಟ್ಸ್ ಯಾರಪ್ಪ ಹೇಳಪ್ಪ ನೀವು? ರಾಯಲ್ಸ್. ನಮ್ ಫಸ್ಟ್ ನೇಮ್ ಏನು? ರಾಯಲ್. ಅವ್ರ ಲಾಸ್ಟ್ ನೇಮ್ ಏನು? ರಾಯಲ್. ಹೆಂಗಾದ್ರೂ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಬರುತ್ತಾ? ನಮ್ ಫಸ್ಟ್ ನೇಮ್ ಅವ್ರ ಲಾಸ್ಟ್ ನೇಮ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾವು ರಾಯಲ್ ಚಾಲೆಂಜರ್ಸ್, ರಾಜಸ್ಥಾನ್ ರಾಯಲ್ಸ್. ಏನಾದ್ರೂ ಚಾನ್ಸ್ ಇದೆಯಾ ಗೆಲ್ಲಕ್ಕೆ? ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ, ನಮ್ ಗವರ್ನಿಂಗ್ ಕೌನ್ಸಿಲ್ ನಲ್ಲಿ ಬ್ರಿಜೇಶ್ ಪಟೇಲ್ಗೂ ಜಾಸ್ತಿ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಇದೆ. ಸ್ಕೆಡ್ಯೂಲ್ ಅದು ಇದು ಬಬಲ್ ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ಬರೀ ಅವ್ರ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಈ ದಿನ ಹರ್ಷಲ್ ಪಟೇಲ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾರಯ್ಯ ನೋಡೋದು? ಎವ್ರಿ ಡೇ 3 ವಿಕೆಟ್ 4 ವಿಕೆಟ್. ನೀವು ಇನ್ನು ಬ್ರಿಜೇಶ್ ಪಟೇಲ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಹರ್ಷಲ್ ಪಟೇಲ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಯಾರು ಇದ್ ಮಾಡೋದು? ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೀವು. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ, ಲಾಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಶಾರ್ದುಲ್ ಥಾಕೂರ್ ಹಾಕಿದ್ರು ಬೌಲಿಂಗ್. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಟೆನ್ನಿಸ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಜ್ಞಾಪಕಿದ್ಯಾ? ಟೆನ್ನಿಸ್ ನಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್. ಟೆನ್ನಿಸ್ ನಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ 2 ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ ಫಾಲ್ಟ್ ಆಗ್ಬೋದು, ಆಮೇಲೆ ಒಳಗೆ ಹಾಕಿದ್ರೂ ತಗೊಳ್ತಾರೆ. ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಬಾಲ್ ವೈಡ್, ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾಲ್ 4, ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾಲ್ ವೈಡ್, ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾಲ್ 6. ಇನ್ನು ಏನಪ್ಪ ಆಯ್ತು, ಕ್ರಿಕೆಟ್ ಆಡ್ತಾರ ಟೆನ್ನಿಸ್ ಆಡ್ತಾರ ಅಂತ ಡೌಟ್ ಆಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಏನಾಯ್ತು, 24 ಕೊಟ್ರು. ಆಮೇಲೆ ಬಂದ್ರಪ್ಪ ನಮ್ ಸ್ಯಾಮ್ ಕರಣ್ ಪಾಪ. ಫಸ್ಟ್ 2-4 ಕೊಟ್ರು. ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದ ಕೋಪ ನಿಮ್ಗೆ. ಹೋಗಿದ್ರು ಅವ್ರಿಗೆ, ಹೋಗಿ ಅಡ್ವೈಸ್ ಮಾಡಿದ್ರು. ಆಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ತಮಿಳ್ ಒಂದೊಂದು ಫಿಲಿಂ ಒಂದಿದೆ ಗೊತ್ತಾ, ಎನಕ್ಕೆ ಇರುವುದು ಒಣಗ 18 ಅಂತ. ಸೊ ಅದೇ ತರ ಇವ್ರು 24, ಅವ್ರು 30, ಇವ್ರು 24, ಅವ್ರು 30. ಅದು ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ, ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಹೇಳಿದ್ದು ಟೆನ್ನಿಸ್ ಟೈಮ್ 6-4 ಸ್ಕೋರ್ ಹೇಳಿದೆ. ಇದು ಟೈ ಬ್ರೇಕರ್ ಆಗುತ್ತೆ. ಗೊರನಿ ಮಣಿಸೆ ವಚ್ಚು ಪೀಟ್ ಸಂಪ್ರಸ್ತಾರ ಸ್ಯಾಮ್ ಕರಣ್. ಆಮೇಲೆ 6 ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಪ್ಪ ನೀವು. ಆಮೇಲೆ ಎಲ್ರು ವಲಿಮೆ ಅಪ್ಡೇಟ್ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದಾರಪ್ಪ ಮೊಯಿನ್ ಅಲಿ ಹತ್ರ. ಏನೋ ಸೆಕೆಂಡ್ ಇನ್ನಿಂಗ್ಸ್ ನಲ್ಲಿ ಇಂಜುರಿ ಬಂದು ವಲಿ ಅಪ್ಡೇಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಡಗೌಟ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. ಕರೆಕ್ಟಾ? ನಿಮ್ಗೆ ಕೇಳಿದ್ದು ವಲಿಮೆ ಅಪ್ಡೇಟ್, ಬಂದಿದೆಯೇನೋ ವಲಿ ಅಪ್ಡೇಟ್. ನಮಗೆ ನಾವು ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ, ಈಗ RCB ನಮ್ ವಲಿಮೈ ಅಪ್ ಟು ಡೇಟ್ ಆಗಿದೆ. ಗೊತ್ತಾಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? 4 ಮ್ಯಾಚ್ 4 ಗೆದ್ದು ವಲಿಮೆ ಅಪ್ಡೇಟ್ ನಲ್ಲಿ ಇದೀವಿ ನಾವು. ನಮಗೆ ನೀವು ವಲಿಮೆ ಅಪ್ಡೇಟ್ ಕೊಟ್ರೆ ಏನಯ್ಯ? ನಮ್ಗೆ ಇನ್ನು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನನ್ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಇದೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಹೆಂಗಿಂದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಗೆಲ್ತೀರ? ಆಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ಓಪನಿಂಗ್ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ 20 ಓವರ್ ಆಡಿ ಸುಸ್ತು, 60 ಬಾಲ್ಸ್ ಆಡಿ 95. ನಮ್ಮವರು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವದತ್ ಪಡಿಕಲ್ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ 20 ವರ್ಷ, ಅವ್ರು 50 ಬಾಲ್ ನಲ್ಲಿ ಇವ್ರು ಹೊಡೆದ್ರು 17 ಓವರ್ ನಲ್ಲಿ. ನೀವು ಏನು 17 ವರ್ಷ ಇಂದ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರ, 100 ಹೊಡಿಯಕ್ ಆಗಲ್ಲ ನಿಮ್ಗೆ. ನಾವೀಗ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ 20 ಏಜ್, ಈಗ ಬಂದಿದ್ದಾರೆ ಏಜ್ಗೆ.
யாரு ஏதோ வேர்ல்டு ஃபேமஸ் அனலிஸ்ட் கூட்டிடுவாங்க அப்படின்னா பழைய காலத்துல அந்த இது பார்பர் கடையெல்லாம் பேப்பர் படிச்சுன்னு உட்காந்து ஒரு மாமா பேசுவாரு. அவர் மாதிரி பேசிருக்காரு. அவர் 17 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறாராம். ஆனா 60 பால் ஆடி 95. ஐயோ என்னையா பேசுற நீ? லீடிங் அனலிஸ்ட் தானே அவனை கூட்டு வந்திருக்கோம். ஆர்சிபி ஜெயிக்குமா சிஎஸ்கே ஜெயிக்குமா சொல்லியா? ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ಏನಯ್ಯ ಚಾನ್ಸ್ ಇದೆ ನಿಮ್ಗೆ? ಏನಾದ್ರೂ ಚಾನ್ಸ್ ಇದೆ ನಿಮ್ಗೆ? ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ ನಮ್ಗೂ ಉಪೇಂದ್ರ ಅಂತ ಒಬ್ಬ ಇವರಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಒಂದು ಉಪೇಂದ್ರ ಅಂತ ಒಂದು ಎಂತ ಆಕ್ಟರ್ ಗೊತ್ತಾ? ಅವ್ರ ಒಂದು ಸಾಂಗು ಎಂತ ನಿಮ್ಗೆ ಫೇಮಸ್ ಅಂದ್ರೆ ಬರೀ ಸಿಕ್ಸು ಠಾಕೂರ್ ಬೌಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರೆ ಬರೀ ಸಿಕ್ಸು, ಸ್ಯಾಮ್ ಕರನ್ ಬೌಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರೆ ಬರೀ ಸಿಕ್ಸು, ಟೆನ್ಷನ್ ಬೇಡ ರೀ ಎಲ್ಲಾ ಬೌಲರ್ಗೂ ನಾವು 4, 6 ಹೊಡಿತೀವಿ ಈಗ ಬರೀ 6 ಬರೀ 4 ಅಂತ ಏನ್ ಫೇಮಸ್ ಸಾಂಗ್ ಅಂತ. ಇದೇ ತರ ಆಗ್ತದೆ. ಯಾರು ಬೌಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರ ನೀನ್ ಮಗ 6, 4 ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳಪ್ಪ ನೀವು ಒಂದ್ ಕಡೆನೆಲ್ಲ எல்லிந்து கெல்த்திரப்பா? இதுக்கு மேல நீங்க சான்ஸ் இதே ಹೇಳப்பா. இந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆர்சிபி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சம்பவம் நடந்திருக்கு. ஆணவத்துல ஆடாதீங்க. அதாவது இப்ப நீங்க கன்னடத்துல அப்டேட் கொடுத்தீங்க, இப்ப நாங்க தமிழ்ல அப்டேட் கொடுக்கணுமா? இப்ப நீங்க பேசுனீங்க இது மாலவன் ரங்கராஜனை பத்தி ரொம்ப ஹையா பேசுனாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அது எப்படி அவங்க பண்ணாங்கன்னா, ஆடாம ஜெயிச்சோம் மடா தம்பி, ஆக்ஷன்ல ஜெயிச்சோம் மடா, மேக்ஸ்வெல்ல எடுத்தோம் மடா, நாங்க ஜெமிசன் எடுத்தோம் மடா, இது ஹை ஸ்பிரிட் பரம்பரை அழியாத தலைமுறைடா. யோ நாங்க எல்லா பேஸும் கவர் பண்ணிருக்கோம். எங்க இருந்து நீங்க ஜெயிக்க போறீங்க? நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுவும் பேட்டிங் உண்மையிலேயே ஸ்ட்ராங். அதுவும் ஓப்பனிங் கோலி வராரு, அதுக்கப்புறம் கோலி கே பீச்சே கியாகன்னு பார்த்தா படிக்கல்லு மேக்ஸ்வெல் ஏபிடின்னு லைனா வராங்க. ஸோ பேட்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதுல வந்து ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ பட் ஆனா இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி பயங்கரமான ஒரு சேலஞ்சிங். நம்ம வந்து கைல் ஜேமிசன் எடுத்திருக்கேன் நீங்கல்ல, கையில் வந்து நல்லா ஒரு மைல் ஹைட்ல இருந்து மேல இருந்து போடுறாரு பால். பட் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க லுங்கி வச்சிருக்கோம். லுங்கி வந்து போன வருஷம் துபாயில கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா துபாயில வெயில் ஜாஸ்தி. யாரோ அவர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, எப்பா வெயில் ஜாஸ்தியா இருக்கு, லுங்கிய கொஞ்சம் லூசா போடுப்பா ஃப்ரீயா இருக்கலாம்னு. அதை தப்பா புரிஞ்சுட்டு லுங்கி ஃபுல்லா லூசா போட்டிருக்காரு போன சீசன். பட் இந்தியால லுங்கியை இறக்கிருக்கோம், ஐ மீன் லுங்கியை எடுத்திருக்கோம். இறக்கிருக்கோம்னா தப்பா போயிட்டோம். லுங்கியை எடுத்திருக்கோம், எடுத்து அடி நிமித்த போறோம். சிஎஸ்கேக்கு மேட்ச் டைட்டா இருக்கும், ஆர்சிபிக்கு மேட்ச் லூசா போகுது. சரி, இனிய ஃபேன் செக்மெண்ட் க்ளோஸ் கொண்டு வர. ரைட் அபி, உங்ககிட்ட இதை கேட்டே ஆகணும். என்ன ஒரு இஷ்டத்துக்கு பேசுறோம். எனக்கு ஒண்ணும் எங்கே ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் முடிஞ்சிருக்கு. சரி, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். இப்ப ஆக்சுவலி ஜெனுவனா நம்ம கொஞ்சம் கிரிக்கெட் பேசலாம். ஃபேன் பேட்டில் பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. பட் இந்த ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ராக்கி பாய் ஹை இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி டே யாரு பிரவீன்? நீங்க யாருக்கு போறீங்க? அதாவது போன மேட்ச்ல வந்து 18 ரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம் சிஎஸ்கே. அதுல 17 ரன்ஸ் யார் அடிச்சாரோ அவருதான். சோ எங்க தல தோனி. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி டே ஏன் செலக்ட் பண்றாருன்னா, அவர் நாட் ஓன்லி அஸ் அ பேட்ஸ்மேன் பட் அஸ் அ கேப்டன் வந்து அவரோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கு ஃபீல்ட்ல. அதாவது நமக்கு 2 தலை இருக்காங்க கிரிக்கெட்ல, அவர் தலை, சினிமாக்கு இன்னொரு தலை இருக்காங்க. அப்ப வந்து நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். வலிமை அப்டேட் கேட்டுனே இருந்தாங்க. அலிபாய் வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறாரு. பட் வலிமை அப்டேட் வந்து May 1 கொடுக்கறதா இருந்தாங்க. அது இப்ப கோவிட்னால ஒதுக்கி வச்சிருக்காங்க, கொடுக்க போறது இல்லையா. அதுதான் வலிமை அப்டேட். சரி, இப்ப நீங்க கண்டினியூ. அதாவது அந்த தலை படங்களை வச்சே இந்த தலை டிஸ்கிரைப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு. அப்போ வந்து ஒரு ஏவி பிளே பண்ணுவாங்க, அதுல வர வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இதை டிஸ்கிரைப் பண்ண போறேன். ராஞ்சியில் பிறந்த இவர் காஞ்சிக்கு அருகே உள்ள சென்னையில் ஒரு முகவரி தேடிக்கொண்டார். சில நாட்களிலே அதன் சிட்டிசனும் ஆனார். ஒருவருக்கு கப்பு ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. அட்டகாசமான வீரமும் அமர்க்கலமான விவேகமும் எந்த விதமான விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நேர்கொண்ட பார்வையாக சென்றால் அதே கப் உன்னை தேடி வரும், வரலாறு உன்னை பற்றி பேசும் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 2021 IPL கப் ஜெயித்து கிரீடம் சூட்டி எங்களை ஆள வேண்டும் இந்த ராஜா. இது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்லை, இனிமேலும் தொடரும். ஆஹா ஆஹா, அது வந்து
நீங்க ஆசை அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் விட்டுருப்பாங்க அந்த ஆசை படத்துல. அதுதான் அவரோட கிரேட்டஸ்ட் ஃபிலிம் என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பரா இருந்தது கவிதை. பை த வே இந்த மாதிரி ஒரு கவிதையை கொடுத்து தலை தோனி தான் ஹை இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிருக்கீங்க. அபி நீ கவிதை சொல்ல போறியோ இல்லையோ மூக்கு மேல ராஜா ஒரு கதை வேணா சொல்லலாம். ஹை இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. ஹை இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே நான் வந்து அவர் எப்படி தோனி எடுத்திருக்காரோ நான் கோலி எடுக்க போறேன். ஏன்னா அவருக்கு ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சப்ஸ் எடுத்து பார்த்தா சிஎஸ்கேக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம். ஐ திங்க் துபாயில காட் அபவுட் 90 நாட் அவுட் நினைக்கிறேன் வெர்சஸ் சிஎஸ்கே. ஆப்வியஸ்லி அது டிஃப்ரெண்ட் சிஎஸ்கே. பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 கேம் ஒரு பெரிய ஒரு கீ பிளேயர் அப்படின்னு எடுத்தா எம்ஐ ஒரு பெரிய கேம்னுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், எம்ஐ அண்ட் ஆர்சிபி 2 பெரிய கேமா இருந்திருக்கு. அதே மாதிரிதான் விராட் கோலிக்கு இந்த பெரிய ஆப்போசிஷன், நம்பர் 1 ரேங்க்டு டீம், நம்பர் 2 ரேங்க் டீம், இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய ஆப்போசிஷன். நிறைய பேர் தோனியோட சக்சஸர் கோலி அப்படின்னு சொன்னாங்க. பட் கோலிக்கு வந்து he will want it. போன மேட்ச் வந்து ஃபார்முக்கு வந்தாரு. போன மேட்ச் வந்து செம்மையா ஆடினாரு. 70 ஆட் நாட் அவுட். ஐ திங்க் இந்த போலிங் அட்டாக் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும் சிஎஸ்கே அன்னைக்கு. அண்ட் ட்ரெடிஷ்னலி நல்லா பண்ணிருக்காரு. ஸோ மை இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே இஸ் விராட் கோலி. ஸோ தோனி வெர்சஸ் கோலி. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த லெக் ஸ்பின்னர் மேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு கோபால், கோபால், ஸ்ரேயஸ் கோபால் 3 பேரையும் வரிசையா பவர் பிளேல போட்டாங்க. ஏன்னா ஏபி டிவிலியர்ஸ்க்கும் கோலிக்கும் அது ஒரு பெரிய மேட்ச் அப்பா இருந்திருக்கு. இந்த பாஸ்ட் சிஎஸ்கே கூட இம்ரான் தாஹிர், கரண் சர்மா எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் விராட். சோ ஏதாவது சான்ஸ் இருக்கா லெக் ஸ்பின்னர் யாராவது வரதுக்கு சிஎஸ்கே டீம்? தலை தோனி டீமை மாத்தவே மாட்டாரு, சான்ஸே கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் மோயின் அலி இன்ஜர்ட்னா ஒண்ணு. 2வது பிராவோ எடுத்துட்டு வராரா திருப்பி? டெத் போலிங் ஒரு இஷ்யூவா இருந்தது போன கேம். டெத் போலிங் ஒரு இஷ்யூ, லுங்கியை உட்கார வச்சுட்டு பிராவோவை திருப்பி எடுத்துட்டு வராரா? அது 2 கேள்வி இருக்கு. இன்னொன்னு நீ அட்ரஸ் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ரேயஸ் கோபால் வந்து ஓப்பனிங் போலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போலிங் போட வச்சாங்க. ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன், நான் அவரோட ஓபன் பண்ணியிருந்தா நான் போய் சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட, லெக் ஸ்பின்னர் போடுறான், நான் ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா இப்போ நான் இதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்தேன், தேவ்தத் படிக்கல் தான் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் போய் நின்றுருக்காரு. நீ என்னடா மேட்ச் அப்னு சொல்றது, நான் போய் நிக்கிறேன் பாரு அப்படின்னு போய் நின்றாரு. சோ விராட் கோலி இதுல ஒரு பியூட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேட்சை பார்த்திருந்தேன். ஃபர்ஸ்ட் பால் கூகுளி ஷார்ட் அண்ட் கால்ல வந்தது, மிஸ் பண்ணிட்டான் புல்ல. அடுத்த பால் ஒரு பியூட்டிஃபுல் லெக் பிரேக், அப்படியே போய் ஃப்ரண்ட்ல ஆடினான். 3வது பால் ஒரு கூகுளி போட்ட உடனே 3 டாட் பால்ஸ் ஆயிடுச்சு. அந்த பால் க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க, நல்லா பாரு, இப்படி இல்ல இப்படி வச்சுட்டு அப்படி மண்டை ஆட்டினான். அதான் எப்படின்னா கூகுளி போட்டானா, லெக் ஸ்பின் போட்டானா, கூகுளி போட்டானா, இப்ப கன்ஃபார்மா லெக் பிரேக் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆன் மேல 6 அடிச்சான். சத்தியமா ஒரு பவுலர் சைட்ல இருந்து, ஒரு கிரிக்கெட்டர் சைட்ல இருந்து அதை பார்க்கும் போதே தெரிஞ்சுது இட்ஸ் கமிங். ஏதோ ஒண்ணு சைஸ் பண்ணிட்டான். ஆனா ஸ்ரேயஸ் கோபால் அந்த இடத்த மாத்தி அவனும் அப்படி மண்டையாட்டி வேற ஏதாவது ஒய்டா ஒரு ஷார்ட் பால் போட்டுருந்தானா அவுட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. பட் மேட்ச் அப்ங்கிற பேர்ல ஸ்ரேயஸ் கோபால் பவர் பிளேல போட்டதே கிடையாது. அது வேற டிபேட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே விராட் கோலி போட்டிருக்கான். வெரி கர்நாடகாவுக்கு போடவே மாட்டான். லாஸ்ட் இயரும் ஆர்சிபியோட டே கேம் யூஏஇல ஸ்ரேயஸ் கோபால் போலிங் போட்டான் பவர் பிளேல. நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் ஹி மைட் ஈவன் காட் தேவ்தத் படிக்கல் அவுட் நினைக்கிறேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மேட்ச் அப்ங்கிற பேர்ல சம்டைம்ஸ் கண்டிஷன்ஸ், அதாவது கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படின்னு நம்ம பத்ரிநாத் சொல்லுவாரு. அவரை பேஸ் பண்ணி சொல்றேன். கண்டிஷன்ஸ் ஆர் கிங்னா வான்கடை மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல வந்து கொஞ்சம் நீ எவ்வளவுதான் நல்லா போட்டாலும் 9 ரன் போயிடும். இன்சைட் எட்ஜ்ல ஒரு 4, அவுட் சைட் எட்ஜ்ல ஒரு 4, இப்படி ஒரு 2, கால் சந்தில கரெக்டா ஆனா ஒரு 4. ஸோ 13 ஆயிடுச்சு அதுவே. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு வெப்பன் அந்த மாதிரி இடத்துல வந்து மேபி ஒரு ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் விராட் ஆடும்போது மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ரேயஸ் கோபால் கொடுத்திருந்தா ஒரு நல்ல சான்ஸ் இருந்திருக்கலாம் எனக்கும் தோணுச்சு. பட் எனிவே தட் செட் சிஎஸ்கே மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லுங்கி நிகிடி நல்லா பண்ணிருக்காரு போன மேட்ச். டெத் போலிங் வேற ஒரு டீத் ஆட் பண்றாரு. சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். த மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டே. இந்த மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டே ஜேடி வெர்சஸ் பவானி. அந்த மீம் யாராவது பாத்தீங்களா? ஒரு வீடியோ ஒன்னு பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? நீ பாத்திரியா அபி? அதான் வந்து விஜய் சேதுபதி வந்து அடிச்சுனே இருக்காரு. அது ஆர்சிபியா அடிச்சு பறந்து போய் விடுறவங்க எல்லாரும் ஒரு டீம் பேரு. இந்த பக்கம் விஜய் வந்து அந்த ஜெயில அடிக்கிறாரு. சிஎஸ்கே அடிச்சு பறந்து போய் விடுற ஒரு டீமும். டெல்லி கேபிட்டல்ஸா இவர் ஃபர்ஸ்ட் படுத்திருக்காரு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு மொத்தமா அடிச்சவனே போன் பேசுறாங்க. கடைசியில பவானி சொல்றாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்கிட்ட இவர் உடனே சிரிச்சுட்டு போனை வைக்கிறாரு. கீழே போன்ல அவர் போனை மிதிப்பாருல, அந்த போன்ல போட்டிருக்காங்க கமிங் அப்படின்னு சொல்லி 25th ஏப்ரல் அப்படின்னு போடுறாங்க. சூப்பரா இருந்தது. அதை முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிடலாம். சரி, அந்த மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டே யாரு சொல்லுங்க பிரவீன்? ஜேடி பவானி யாரு? அதுக்கு முன்னாடி ஆமா, ஏன்னா இந்த மேட்ச் அப் பேட்டில்ல மட்டும் நான் வந்து அவர்கிட்ட வரதே கிடையாது. நான் வந்து தனி. சோ 2 இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் நான் எடுக்க போறேன். பவர் பிளே பேட்டில் தான் நான் திருப்பி ஐ வாண்ட் டு சி. ஒன்
இஸ் ஃபாஃப். பிரசன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாரு 60 பால்ல 95 ரன் அடிச்சாரு அப்படின்னு. பட் அவரோட இன்டென்ட் ஃப்ரம் நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கேவோட இன்டென்ட் பவர் பிளேல செம்மையா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு எதிராக நான் யாரை போடுவேன்னா சிராஜ். யாரெல்லாம் இன்டென்ட் காமிச்சிருக்காங்களோ அவரெல்லாம் தூக்கியிருக்காரு. ஸோ சிராஜ் வெர்சஸ் ஃபாஃப் செம்ம பேட்டிலா இருக்கும். ஏன்னா நியூ பால்ல செம்மையா போடுற ஒரு ஆளு. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிராஜுக்கு அப்படின்னா அது 330 கேம், அந்த அளவுக்கு சீம் ஆகுமான்னு தெரியாது. பால் வந்து கொஞ்சம் நிந்து வர சான்ஸ் இருக்கு. ஃபாஃப் டு பிளஸிக்கு என்ன ஒரு ப்ராபப்ளி ஒரு சேஞ்ச் அப்பா இருக்கும் அப்படின்னா பால் நல்லா இன்னும் பெட்டரா வராது பேட்டுக்கு. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும். வாங்கடே ஸ்டேடியம்ல ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 330 கேம். ஸோ அந்த 330க்கு எப்படி பிளே ஆகும் இந்த வருஷத்துக்கு முதல் 330 கேம். நீ வேற முன்னாடியே சொல்லியிருக்க ஊமை விழிகள் மாதிரி அப்படின்னு. ஸோ மத்தியானம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா சிராஜுக்கு ப்ராபப்ளி சாதகமா இருக்கலாம். பட் நல்ல செம்ம பாட்டாவா நல்லா காஞ்சிருச்சுன்னா விக்கெட் ஃபாஃபுக்கு இருக்கலாம். ஸோ இந்த பேட்டில் இந்த மேட்சப் ஆஃப் த டேக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துன்னு போக ஆசைப்படுறேன். அந்த கேம்ல ஏபி டிவிலியர்ஸ் ஒரு கியூட் 130 ஆட் அடிச்சு 240 அடிச்சாங்க. அதான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஆர்சிபிக்கு டே கேம் அப்படின்னா அங்க நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அத்தனை ராசி ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் கூட கும்பராசின்னு கேள்விப்பட்டேன். கும்பராசிக்கு நல்ல மாசமா. பிரவீன், உங்களோட மேட்சப் ஆஃப் த டே? எனக்கு 2 மேட்சப் as usual. ஃபர்ஸ்ட் அது ஒரு இன்னிங்ஸ்ல வந்து படிக்கல் வர்சஸ் இங்கிடி. அடிக்கல்லனா நல்லா இருக்கும். பட் ஆனா அவரை அடிக்காம தடுத்து அவர் விக்கெட் எடுக்க போறது இங்கிடி. அந்த இங்கிடி வந்து அவரோட குரு வந்து டெய்ல் ஸ்டெயின் அப்படி அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஸோ எங்க போனாலும் ஒரு நல்ல குருவை மதிக்கிற சிஷ்யனா இருந்திருக்காரு. அதனாலதான் குரு சிஷ்யன் படத்துல இங்கிடி உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டே வச்சிருக்காங்க. குரு சிஷ்யன் படத்தை பாருங்க உடனே போய். அந்த பாட்டுலயே ஒரு லைன் வரும், என் வீர மகாராஜா அடடட ஊரு சுத்தலாமா. அதனாலதான் பயோ பபுல்ல போட்டு வச்சிருக்காங்க. சோ பேசிக்கலி என்ன ஒரு ஷோல வரணும்னா பாட்டு பாடணும் போல இருக்கே, அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். எனக்கு புரியல. இல்ல டாப் 10 மூவிஸ்ல வர மாதிரி இந்த வாரம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் பாட்டு பாடி கடைசியில எதுக்கு சரி சொல்லுங்க. அதனால படிக்கல் அண்ட் இங்கிடி தான் ஒரு மேட்ச், ஒரு இன்னிங்ஸோட மேட்ச். இன்னொரு இன்னிங்ஸோட ஆக்சுவலா வாஷிங்டன் சுந்தர தான் சொல்லலான்னு இருந்தேன். பட் ஆனா வாஷிங்டன் சுந்தர் போன சீசன்ல பவர் பிளேல போட்டிருந்தாரு. பாவம் இந்த சீசன்ல வந்து உத்தம புத்திரன் படத்துல வாஷிங்டன் வெற்றிவேலு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் வர்றாரு. சோ அதனால அவரை வந்து எடுத்துக்காம சிராஜ் எடுத்துக்கிறேன். சிராஜ் வந்து உங்ககிட்ட சிராஜ் இருக்கலாம், எங்க கிட்ட ஏராஜ் பீராஜ் சேர்த்து வச்ச ருத்துராஜ் இருக்காரு. ருத்துராஜுக்கும் சிராஜுக்கும் இருக்கிற பேட்டில் தான் நான் சொல்ல போறேன். அதாவது ருத்துராஜ் கெய்க்வாட்ன்றது நமக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருடைய சர்நேம் சிவாஜிராவ் கெய்க்வாட். ஸோ அவரோட ஸ்டைல்லே சொல்லணும்னா ருத்துராஜ்னா 3 ஸ்டெம்ப் பக்கத்துல 4வது ஸ்டெம்பா நின்னுகிட்டு பால் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உத்த பக்கம் சான்ஸ் கொடுக்காம அடுத்து வர மொயின் அலி மேலயும் சுரேஷ் ரெய்னா மேலயும் பிரஷர் போறோம்னு நினைச்சியா? 25 வாரத்துக்கு முன்னாடி எப்படி உங்க எல்லார் கண்லயும் மரண பயத்தை காட்டி பிளே ஆஃப் போலனாலும் சிஎஸ்கே அடுத்த சீசன்ல பின்னிடுவாங்க நம்பிக்கை கொடுத்த அதே ருத்துராஜ் திரும்ப வந்துட்டேன்னு போய் சொல்லு. கெய்க்வாட், ருத்துராஜ் கெய்க்வாட். சுருக்கமா சொல்ல ருத்து எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி பிளே ஆஃப். இல்ல சிஎஸ்கே கேபிள் ராஜா நிக்நேம் கொடுத்திருக்காங்க. நீங்க ரஜினி ஸ்டைல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கீங்க. என்னோ ஒண்ணு கேபிள் எப்படி போகுது அப்படின்னு பாத்திரலாம். மேட்ச் அப்ஸும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிய பேன் செக்மெண்ட்டையும் பாத்திருப்பீங்க. அதே மாதிரி நான் சொல்ல அபி ஒன்னும் இல்ல, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அந்த டாப் ஆஃப் இது பேட்டில் தான் பாத்திருக்கோம். ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேல் வெர்சஸ் சிஎஸ்கே டெத் பவுலரும் செம்மையா இருக்கும். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் செம்மையா போட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல. வாங்கடையில கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஆனாலும் என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் யூஸ் பண்றாரு வெர்சஸ் சிஎஸ்கேஸ் ஃபினிஷர்ஸ் பார்க்க நல்லா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல மேட்ச். கேப்டன் பேக்கிங் த பவுலர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு ட்ரீமா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா 3 overs 40 runs 1 wicketல இருந்தாரு போன கேம். கேன் ரிச்சர்ட்சன் 3 overs 28 runs 1 wicketல இருந்தாரு. கேன் ரிச்சர்ட்சன் எடுத்ததே டெட் பவுலிங்க்கு தான். ஆனாலும் விராட் கேவ் ஹர்ஷல் பட்டேல் த லாஸ்ட் ஓவர். அது எதுக்கு அப்படின்னா அந்த கேப்டன் அந்த மாதிரி நான் நம்புறேன்டா உன்ன 2 wickets 6 runs. ஆமா நான் உன்னதாண்டா நம்புறேன், நீ தாண்டா என்னோட சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு போலிங் கொடுத்ததெல்லாம் இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு விக்கெட் விழாது கூட அந்த மாதிரி விஷயங்கள் தான் இம்பாக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் பண்ணுவார் நிறைய இன்ஸ்டன்சஸ்ல. ஓகே, தேங்க்யூ so much for joining us on today's episode of Mummy Returns. Dream 11 ஃபேண்டசி செக்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி 6 படையப்பன் செக்மெண்ட்டும் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிங்க. இந்த படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம்.
ஓகே, வெல்கம் டு தி ஸ்பெஷல் ரவுண்ட். 6 படையப்பன் பிரசன்டிங் டு யூ. இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு. பீடாக் சொல்லுங்க, போன தடவை கலக்கிட்டீங்க, எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் மேல ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணீங்க, இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி கலக்கி எடுத்திருக்கீங்க. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது நடந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஐம் ஹம்பிள்டுன்னுவேன். நடக்கலன்னா பர்கூர்ல என் ஃப்ரெண்டு இருக்காரு படையப்பன்னு, அவரோட மூச்சு நிக்க கூடாதுன்னு வேண்டிப்பேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க லைஃப்ல. சரி, அப்ப இந்த சிஎஸ்கே ஆர்சிபி கேமுக்கு என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றீங்க சொல்லுங்க. இப்போ கேட்டுட்டீங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப தேவதத் படிக்கல் பவர் பிளேல மினிமம் 23 ரன் அடிப்பாருன்றேன். அது ப்ரெடிக்ஷன் நம்பர் 1. பவர் பிளேல 23 ரன் மினிமம். லாஸ்ட் டைம் சொன்னேன். இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன். ஃபாஃப் 2 லேப் ஷாப் ஆடுவாரு, ஒரு கையை சுத்தி லெக் ஸ்பின்னரை போட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு. ஸோ மொத்தம் 2 லேப் ஷாப். அந்த மாதிரி கணக்கு நீங்க யோசிக்கணும். நாளைக்கு மழை வந்துருச்சுன்னா 23 ரன் படிக்கல் அடிக்கலன்னு ஒன்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்கிறேன். நீங்க அடுத்த ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பவர் பிளேல ஆர்சிபி சிஎஸ்கேவோட 8 ரன்னு கூட அடிப்பாங்க. அது 2வது ப்ரெடிக்ஷன். 3வது ப்ரெடிக்ஷன், நம்ம சாச்சா சஹல் 2 விக்கெட் எடுக்க போறாரு. சஹல் 2 விக்கெட், ஆர்சிபி 11 ரன் பவர் பிளேல ஜாஸ்தி அடிக்க போறாங்க. தேவதத் படிக்கல் 23 ரன் ஆர் மோர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, 4வது மிடில் ஓவர்ஸ்ல ஆர்சிபி சிஎஸ்கேவோட 6 சிங்கிள் ஆர் மோர் எடுப்பாங்க. 7 to 15ல 7 to 15ல 6 சிங்கிள் ஜாஸ்தி எடுப்பாங்க. ஓ சூப்பர், ஏதோ கணக்கெல்லாம் பிரிக்கிறாரு இன்னைக்கு கணக்கு விதமா. அப்புறம் 5வது ப்ரெடிக்ஷன், நம்ம முகமது சிராஜ் 2 ஓவருக்குள்ள கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்குள்ள அவர் போடுற 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. ஆமா, எப்போ போட்டாலும் சரியா. ஓகே, இப்ப ஃபைனலா இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி அக்ரெசிவான ஒரு ப்ரெடிக்ஷன். அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் என்ன? அக்ரெசிவான ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஆர்சிபி ஈதர் 29 ரன்ல ஜெயிப்பாங்க, இல்லன்னா 9 பால் ஸ்பேர்ல ஜெயிப்பாங்க. இது நடக்கலன்னா இந்த படையப்பனோட மூச்சு நிக்காதுரா அப்படியும் இஷ்டத்துக்கு. ஏன்னா அவரு தப்பா சொன்னா பர்கூர்ல இருக்கிற அவர் ஃப்ரெண்டு படையப்ப மூச்சு நிக்காதுன்னு வேண்டி போறான். நடந்துருச்சுன்னா தேங்க்யூ சார் ஐம் ஹம்பிள்டு அப்படின்னு வரான். இதனாலதான் அவருக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம அவர் போன மேட்ச் சொன்னதுக்கு அப்படியே விட்டேன். போன மேட்ச் அவர் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துக்கலாம். அது என்னப்பா, இவரு ஃபாஃப் டு பிளஸி லேப் ஷாட் 2 ஆடுவாருன்னு சொன்னல பவர் பிளேக்குள்ள, அது நடக்கல அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். அதையும் சொல்லிட்டாரு இன்னைக்கு. லேப் ஷாப், அவர் லெக் ஸ்பின்னர், லேப் ஷாப் வேற, லெக் ஸ்பின்னர் போட்டா அவர் பொறுப்பு இல்லைன்னாரு. 2 ஓவர் தான் ஸ்பின் போட்டாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது, நான் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். 24 பால் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாங்க, அதுல ஒரு லேப் கூட ஆடல. சோ அந்த ப்ரெடிக்ஷன் ஊத்திக்கிச்சு. 2வது ப்ரெடிக்ஷன், அடுத்த ப்ரெடிக்ஷன், கடைசி 5 ஓவர்ல கேகேஆர் சிஎஸ்கேவோட கம்மி ரன் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தீங்க. கரெக்டா? கேகேஆர் சிஎஸ்கேவோட மினிமம் 11 ரன் கம்மி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ரெடிக்ஷன் தப்பா போயிடுச்சு, ஊத்தி முடிச்சு. அந்த ப்ரெடிக்ஷன் நீங்க தப்பா போச்சுன்றீங்க. சிஎஸ்கே தாங்க ஜாஸ்தி அடிச்சாங்க. எங்க சிஎஸ்கே ஜாஸ்தி அடிச்சாங்க? கடைசி 5 ஓவர்ல சிஎஸ்கே 76 ரன், இவங்க என்ன 45 ரன் 50 ரன் தான் அடிச்சாங்க. இவங்க தான் ஜாஸ்தி. 11 ரன் சொன்னீங்களே, தப்பா போயிடுச்சு. 11க்கு மேல எங்க ஒரு கோனைஸ் உங்க குழந்தைக்கு நீங்க வாங்கி கொடுத்து அதை சேர்த்து கப்பைஸ் வாங்கி கொடுத்தா வேணாம்னு சொல்லுமா? 2 தானே சாப்பிடும். நல்ல கதையா இருக்கு. நீங்க தப்பா சொன்னாலும் நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லிடுறேன். அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன சொன்னீங்க? அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன சொன்னேன்? ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் எடுப்பாரு. 3 விக்கெட் எடுப்பாரு நீங்க. அதுவும் நடக்கல. நீங்க இருங்க, நான் முடிக்க சான்ஸ் கொடுங்க. 4 ஓவர் போடல, மீதி 4 பால் இருந்தது. அந்த 4 பால் போட்டிருந்தா அவர் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இவருங்க எது பேசினாலும் கரெக்டா சொல்லணும். ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா 231 தொகுதியில் இருக்கிற ஓட்டி நீங்க எண்ணினீங்கன்னா தான் ரிசல்ட் சொல்ல முடியும். 228ல நான் ஜெயிச்சேன்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் பாவம் 3.2 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. அவர் எந்த ப்ரெடிக்ஷனும் தப்பா போது ஒத்துக்கவே மாட்டாரு. அன்னைக்கு சொன்ன எந்த ப்ரெடிக்ஷனுமே நடக்கல அப்படின்னு சொல்லி 6 படையப்ப ரவுண்ட்ல படையப்பா பர்கூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட மூச்சு நின்னு போக கூடாதுன்னு வேண்டிக்கிறாரு. இன்னைக்கு 6 ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி 6 ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நீ போடுவோம், அதுவும் கன்ஃபார்மா தப்பா போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அட்லீஸ்ட் 50% தப்பா போகும்னு நம்பிக்கை இருக்கு. பாத்துலாம். இந்த வாரம் 6 படையப்ப ரவுண்ட் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சுக்கு மம்மி ரிட்டர்ன்ஸ் இந்த எபிசோடையும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். CSK RCB கேம் பாருங்க. Team to beat is RCB. The team with form is CSK. Let's see who wins.